இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் நன்றாய் பழகின சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சத்துருவின் மூர்க்கம், சத்துருவின் வார்த்தைகளால நாம தான் கலங்குவோம். ஆனால் நம் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? சிரிப்பாரா. நம்மை பயமுறுத்தும்படிக்கு சத்துரு செய்கிற காரியங்கள் ஒருவேளை நாம பயப்படலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை பார்த்து நகைப்பாராம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு காரியமானாலும் சரி ஆண்டவரால் அதை அவமாக்க முடியும். எந்த ஒரு காரியத்தையும் தேவனால் நிலைநிறுத்தவும் வாய்க்க செய்யவும் முடியும். பாபேல் கோபுரத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டினார்கள். கர்த்தர் அதை தாறுமாறாக்கி போட்டார். மனுஷனுடைய எண்ணங்களை அவமாக பண்ணுகிறவர். அதனாலதான் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தெரிந்தெடுத்து இம்மட்டும் என்னை நடத்தி வருகிறார். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் ஆமென், கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். சத்துரு எவ்வளவுதான் கூக்குரலிட்டாலும், எவ்வளவுதான் சத்தத்தை உயர்த்தி நிந்தித்தாலும் ஆமென், அதற்கு மேலதான் கர்த்தர் இருக்கிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எதுவுமே வாழ்க்கையில வராது. ஆமென். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். எவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை சொல்லி எசேக்கியா ராஜாவையும் சேனையும் நிந்தித்து, ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து ஆமென், இதை தாங்க முடியாம எசேக்கியா தேவாலயத்துல போய் அழுறான். ஆமென். ஒரே நாளில கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்பி எல்லாமே இல்லாமல் போகும்படி செய்து விட்டார். ஜனங்களை எகிப்தை விட்டு விடக்கூடாது என்று பார்வோன் அவனுடைய காரியங்களை எல்லாம் மும்முரப்படுத்தி தீவிரமாய் செய்கிறான். கர்த்தர் ஒரே இரவுல ஆமென் அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். தேவன் செய்ய நினைத்ததை யாருக்கும் தடுக்க முடியாது. மனிதன் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறான் அதை எல்லாவற்றையும் அவரால் தடுக்க முடியும். ஆமென். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவருங்க நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொன்ன வார்த்தை என்ன? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றல்லவா சொன்னார். எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள், சத்துருவின் நிந்தனையின் வார்த்தைகள், இதை குறித்து கலங்காதிருங்கள். ஆமென். நாம தான் பயப்படுகிறோம், ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அதை பார்த்து நகைப்பாரா. ஆமென். காரணம், நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். சத்துரு நிந்திக்கும் போதும் தூஷிக்கும் போதும் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமென். தேவன் எழுந்தருளி, நீர் எழுந்தருளும் போது பகைஞர் எல்லாம் சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ்ந்து பாடி துதிப்பார்கள். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். பொதுவாக ஒரு யுத்தம் நடந்து முடிந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கொடியேற்றுவாங்க. ஆனா ஆண்டவருடைய செயலை பார்த்தீங்களா? சத்துரு வரும்போதே கொடியேற்றி விட்டாராம். என்னதுன்னு அர்த்தம்? ஜெயம் இங்கேதான். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயம். எனவே கலங்க தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஜெயத்தை தந்து உங்களை மகிழ பண்ணுவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, எங்களை விரோதிக்கிறவர்களின் எண்ணங்களை செயல்களை அவமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்க எதை பார்த்து பயப்படுறோமோ அதை பார்த்து நீங்க நகைக்கிறீங்க ஆண்டவரே. காரணம், அது உம்மை எவ்விதத்திலும் ஆண்டவரே பாதிக்காது. அது உம்மை எவ்விதத்திலும் தடுக்க முடியாதப்பா.
ஆண்டவரே, உங்க பிரசனத்துல ஆண்டவரே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த நம்பிக்கையில முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.